ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை விரிவான அர்த்தத்தோட பார்க்கலாம். ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யதி நிஷ்சலா சமாதா வச்சலா புத்திஹி ததா யோகம் அவாப்ஸ்யசி. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது பகவத்கீதையின் 53வது ஸ்லோகம். இது 2வது அத்தியாயத்தோட 53வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஒண்ணு பலனை எதிர்பார்த்து எந்த ஒரு கர்மத்தையும் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. இரண்டாவது, செய்யற செயல்ல எந்த ஒரு கடமை அப்படிங்கிற உணர்ச்சி, அது செய்யற செயல் மேல ஒரு பற்று இருக்கவே கூடாது. மனிதர்களோட கடமை ஒரே கடமை, கடவுளை இறைவனை சென்று அடையறதுதான் ஒரே கடமை. அப்புறம் கடவுளால் அளிக்கப்பட்ட ஒரு வரம், கடவுளால் அளிக்கப்பட்ட ஒரு பரிசு தான் இந்த வாழ்க்கை. இதை சரியாக உபயோகிக்கணும். அவரை சென்று அடையறதுக்காக முழு வாழ்க்கையுமே உபயோகப்படுத்தணும். அப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, வாழ்க்கைங்கிறது ஒரு பாலைவனத்தை போல. இதை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை கடக்கிறதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை வாழ்நாள் காலம் முடிந்து போயிடும். அதனால இந்த பாலைவனத்தை கடக்கணும் அப்படின்னு உண்மையாக ஆசைப்படுகிற நபர்கள் என் மேல பக்தி வைத்தானா, என் மேல நம்பிக்கை வச்சானா, நிச்சயமாக இந்த பாலைவனத்தை கடத்தி இந்த பாலைவனத்தை தாண்டி என்னோட இடத்தை அடைய வைப்பேன் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர். இப்ப இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஸ்ருதி விப்ரதி பண்ணாதே யதாஸ்தாசித்து நிஷ்சலா. அதாவது எந்த ஒரு நபர் இந்த ஸ்லோகத்துல முழுசாவே என்ன சொல்றார் அப்படின்னா, எந்த ஒரு நபர் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வேதங்கள்ல கேட்கவே இனிமையா இருக்கிற சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்துல. இந்த மாதிரி வேதங்கள்ல கேட்கவே இனிமையா இருக்கிற ஸ்லோகங்கள் சப்தங்கள், அதாவது சொற்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எப்படியெல்லாம் ஒரு நபர் தவறு இழைக்கிறார், எப்படியெல்லாம் ஒரு நபர் தவறு செய்கிறார், அந்த தவறுக்குண்டான பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த யாகங்கள் செய்யணும், எந்தெந்த ஹோமங்கள் செய்யணும், எந்தெந்த விதமான இந்த பரிகாரங்கள் எல்லாம் இந்த பாவத்துக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரிகாரங்கள், நிறைய யாகங்கள், யோகங்கள் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி இத்தனை யாகங்கள், இத்தனை யஜ்ஞங்கள் இருந்தாலும் இந்த எதிரிலையுமே நம்ம மனசு போகவே கூடாதாம். ஏன் அப்படி அப்படின்னா, எப்பயுமே ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, இந்த மனித வாழ்க்கையில ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, ஒரு கவலை, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதுக்கு 2 விதமான தீர்வுகள் இருக்குமாம். இந்த 2 விதமான தீர்வுகள் என்ன அப்படின்னா, சுலபமான தீர்வாம், கஷ்டமான தீர்வாம். இந்த சுலபமான தீர்வு கேட்க சுலபமா இருக்கும், செய்ய சுலபமா இருக்கும், இதோட பலன் உறுதியா நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே கஷ்டமான தீர்வு கேட்க இந்த சுலபமான தீர்வை விட ரொம்ப அழகா இருக்கும், ஆனால் அதோட பலன் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல சுலபமான தீர்வு பகவானை பற்றி நினைக்கிறது, பகவான் மேல நம்பிக்கை வைக்கிறது. அது ரொம்ப சுலபமான விஷயம். ஏன்னா மனிதர்கள் அப்படிங்கிறவர்கள் பிற மனிதர்கள் மேல நம்பிக்கை வைக்கும் போது நம்மளை படைத்த கடவுள் மேல நம்பிக்கை வைக்க முடியாதா நம்மளால. அதனால பகவான் மேல நம்பிக்கை வைக்கிறது, அவர் மேலேயே அன்பு செலுத்துறது சுலபமான வழி. அதை செய்தால் நம்மளோட பலன்கள் எல்லாம் அறுபட்டு, நம்மளோட கர்மாக்கள் எல்லாம் அறுபட்டு நமக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும். நிச்சயமாக நம்ம எந்த இடத்துல வந்தோமோ அங்கே சென்று அடைவோம். 2வது வழியா இருக்கிற கஷ்டமான வழிதான் இது ஹோமங்கள், யாகங்கள். இதை யாரு செய்வா அப்படின்னா, எங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, அவர் மேல எங்களுக்கு பக்தி இருக்கு, ஆனாலும் அவர் மேல பக்தி இருந்தாலும் இந்த யாகங்கள்லாம் செய்தாதான் எங்களோட கர்மங்கள் போகும் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையில இருக்கும் நபர்கள் செய்யும் இந்த ஹோமங்கள், யாகங்கள் எல்லாமே எப்பயுமே பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. அதனால இந்த பலன்களை, இந்த ஹோமங்களை செய்தால் நம்மளோட கர்மாக்கள் அழியுமா அப்படின்னு தெரியாது கன்ஃபார்மா. ஆனால் பகவான் மேல நம்பிக்கை வச்சிருந்தால் கன்ஃபார்மா அழியும் அப்படின்னு தெரியும். அதனால நமக்கு முன்னாடி இப்ப எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த ஒரு கவலைகளாக இருந்தாலும் 2 விதமான தீர்வுகள் இருக்கு நமக்கு முன்னாடி. இப்ப 2 கையில 2 தீர்வுகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு தீர்வை எடுத்துக்கிட்டோம்னா சுலபமாக முடிந்துடும், உறுதியான பலன்கள் இருக்கு. இன்னொரு தீர்வுல ரொம்ப கஷ்டமாக இருக்கு, கேட்க இனிமையா இருக்கு, ஆனா செய்தா உறுதியா பலன்கள் இருக்குமா அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரி 2 தீர்வுகள் நம்ம கையில இருக்கு. இந்த 2த்துல எதை எடுக்கணுங்கிறது நம்ம இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார் கிருஷ்ணர்.
ஆனால் என் மேல நம்பிக்கை வைத்தால் உறுதியாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒன் இஷ்டம், நீ என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ, ஆனால் என் மேல நம்பிக்கை வைத்தவர்களை இன்னைக்குமே நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றார் அச்சுரனா இருக்கிற கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.